இன்றைக்கி பரோட்டாக்கு எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். 3 கிராம்பு, பெரிய வெங்காயம் 2 வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எம்டி சால்னாக்கு வந்து தக்காளி நல்லா குழஞ்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/2 கப் புதினா சேர்த்துக்கலாம். புதினா போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த சால்னாக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கல்பாசி பூ கொஞ்சமாக போட்டுக்கலாம். 12 பூண்டு உரித்து வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு சுருள் பட்டை சேர்த்துக்கலாம். இந்த எம்டி சால்னாக்கு சுருள் பட்டை போட்டால் தான் ஸ்மெல்லு ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம்லாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பொடியில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போகணும். நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகட்டும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகணும். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா கிடைக்காத இடத்துல பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 6 முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை விழுது அதில் ஊற்றிடலாம். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றின பிறகு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால அடி பிடிக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம் நிறையா. இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த சால்னா வந்து பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.